ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரியல் டைம் பி மோட் அல்ட்ராசோனோகிராஃபி ஆஃப் கிராவிட் யூட்ரஸ் டன் கொடுத்துருக்காங்க. அதாவது அல்ட்ராசோனோகிராஃபி மூலயமா பேபியோடைய கார்டியாக் ஆக்டிவிட்டி, பேபியோட ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூட் டிரான்ஸ் அப்டாமினல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அடிவயிற்று மூலயமா இந்த ஸ்கேனை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன் கெஸ்டேஷன், அதாவது வயிற்றுக்குள்ளே சிங்கிள் பேபி இருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். அடுத்து ஃபீட்டஸ் சர்வே. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் செஃபாலிக்னு கொடுத்துருக்காங்க. செஃபாலிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி தலை திரும்பி கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். இன்னும் வேறு நிறைய பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரீச் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேபி உட்கார்ந்த மாதிரியான பொசிஷனில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் பயப்பட தேவையில்லை. இது 5வது மாத ஸ்கேன் தான். டெலிவரிக்குள்ளே கண்டிப்பாக பேபி தலை திரும்பி செஃபாலிக் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. எதுக்கு செஃபாலிக் பொசிஷனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நார்மல் டெலிவரிக்கு தி பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து ப்ளசண்ட்டாக போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. நஞ்சு கொடி வயிற்றில் பேக் சைடில் இருந்துச்சுன்னா போஸ்டீரியர், ஃப்ரண்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டீரியர், அவ்வளோதான். லிக்கர் நார்மலாக கொடுத்துருக்காங்க. வயிற்றில் பனிக்கூட நீர் இந்த மந்த்துக்கு தேவையான அளவு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிக்கல் கார்ட் 2 ஆர்டரிஸ் அண்ட் 1 வெயின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிக்கல் கார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி. இதோடைய மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, பேபிக்கு தேவையில்லாத ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றுறது. ஸோ இதுதான் ஆம்பிளிக்கல் கார்டோட மெயின் வேலையே. அடுத்து ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட், கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபீட்டல்னா பேபியோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் கார்டியாக் ஆக்டிவிட்டினா இதயத்துடைய ஆக்டிவிட்டி. ஸோ ரெண்டுமே ப்ரெசண்ட்டில் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அதாவது பேபியோட ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா 154 BPM கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே 120 160 வரைக்குமே பேபியோடைய ஹார்ட் ரேட் இருக்கலாம். அதுக்கு இடையில இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்து ஃபீட்டல் பயோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது, பேபியை பார்ட்டாக மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிபிடின்னு கொடுத்துருக்காங்க. பிபிடினா பைபார்ஷியல் டயாமீட்டர். அது 54 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பேபி 22 வீக்ஸ் 2 டேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெச்சின்றது ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா தலையுடைய சுற்றளவு, பேபியுடைய தலையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 214 மில்லிமீட்டர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பேபி 23 வீக்ஸ் 1 டே ஆயிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏசினா அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அடிவயிற்றுடைய சுற்றளவு. அதை வச்சு பார்க்கும்போது பேபி 21 வீக்ஸ் 2 டேஸ் இருக்காங்க. அடுத்து எஃப்எல் ஃபீமர் லென்த், அது 37 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீமர் லென்த் அப்படின்றது தொடை எலும்புடைய நீளம். ஸோ அது 37 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பாடியிலேயே லாங்கஸ்ட் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு தான். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணி தான் பேபியுடைய வெயிட் மெஷர் பண்ணுவாங்க. இது நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்து ஃபீட்டல் அனாட்டமி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அனாமலி ஸ்கேன் நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னா, பேபியோடைய எல்லா ஆர்கன்ஸுமே மோஸ்ட்லி இந்த டைமில் வளர்ந்துட்டு இருக்கும். எல்லா ஆர்கனுமே கரெக்டாக வளர்ந்துருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஸ்கேனே. ஸோ எல்லாமே தனித்தனியாக பார்ட்டாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் இருக்கிறது எதுவுமே நமக்கு புரியலைன்னா கூட ஒவ்வொன்றும் நார்மல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா போதும். ஃபஸ்ட் ஹெட்டு சீன்னு கொடுத்துருக்காங்க. அது அப்பியர்டு நார்மல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஹெட் நார்மல்னு கொடுத்துருக்காங்க. நெக், அதாவது குழந்தையோட நெக் அப்பியர்டு நார்மல். ஸோ நெக்கு கழுத்து கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பைன்னா முதுகுத்தண்டு. என்டையர் ஸ்பைன், முதுகுத்தண்டுடைய நீளம் ஃபுல்லாகவுமே கரெக்டாக இருக்குது, அது நார்மலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேஸ், முகத்தில் இருக்கிற நோஸ், மவுத், போத் ஆர்பிட்ஸ் எல்லாமே நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு மூக்கு சரியாக வளர்ந்துருக்காது, உதடு சரியாக வளர்ந்துருக்காது, அதில் ஒரு பிளவு இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்கேன்லேயே பார்த்துருவாங்க. அடுத்து பேபியோட லங்ஸ், அதாவது நுரையீரல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹார்ட் மிட் பொசிஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி 4 சேம்பர் வியூ நார்மல்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்டில் வந்து மொத்தம் 4 சேம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 4மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பேபிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே வந்து நார்மல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அப்டோமென்றது வந்து குழந்தையுடைய அடிவயிறு, அது வந்து நார்மல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேயூபின்னு கொடுத்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னிஸ், குழந்தையுடைய கிட்னி வந்து அப்பியர்டு நார்மல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளாடர் அப்பியர்டு நார்மல் கொடுத்துருக்காங்க. பிளாடர் வந்து குழந்தையுடைய சிறுநீர் பை, அதுவும் நார்மல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் ஃபீட்டல் லாங் போன்ஸ் விஷுவலைஸ்ட் அண்ட் அப்பியர் நார்மல் ஃபார் த பீரியட் ஆஃப் கெஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்ஸுமே இந்த வாரத்துக்கான வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் ஃபீட் அப்பியர் நார்மல் கொடுத்துருக்காங்க. குழந்தையோட 2 பாதம் அது 2மே கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட் அக்கார்டிங் டு பிபிடி HCACFL கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்துருந்தோம். இது 4மே தனித்தனியாக வந்து பேபியை வந்து மெஷர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பேபியோட வெயிட் வந்து 452 ± 45.2 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டான அளவு வந்து கொடுக்க மாட்டாங்க, ± தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேபி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த பேபியோடைய வெயிட்டை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 452 கிராம்ஸ்க்கு 45 கிராம்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பேபியோடைய வெயிட் வந்து 452 கிராம்ஸ். இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. சிங்கிள் கெஸ்டேஷன், அதாவது சிங்கிள் பேபி இருக்காங்க. கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து 21 to 22 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து LMP வச்சு பார்க்கும்போது 21 to 22 வீக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஸ்கேனோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபிஸோட எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வளர்ந்துருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பேபி ரொம்ப நார்மலாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.